ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் இல்லை 15 மார்க் கொஷின்ஸில் வரும். சிஆர்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஆர்டின்றது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இந்த கலர் மாதிரி வருது இல்லையா, அதுதான் அது. டெலிவிஷன் செட்ஸில் நம்ம கலர் டெலிவிஷன்ஸில் பார்ப்போம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த கலர் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஃபிக்ஸில் அது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி தான். இந்த சிஆர்டி வந்து அந்த வேர்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அப்படி அந்த கேத்தோட்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் டெர்மினல் வேர் எலக்ட்ரான்ஸ் கேன் என்டர். எலக்ட்ரான்ஸ் வரும்போது பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து வந்திருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹீட் ஆச்சுன்னா பாஸ்பரஸ், அந்த எலக்ட்ரான் கூட பாஸ்பரஸ் ஹீட் ஆகும்போது அந்த லைட் வந்து வரும். அது அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பாக இருக்கும். அதான் ப்ரொஜெக்டட் ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த பாஸ்பரஸ் ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைட் படும் போது நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வருது இல்லையா, அந்த கலர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூவு, க்ரீன் லைட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்பிஜி கலர் மூலிமா தான் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து கிடைக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சரு. சிஆர்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்டட் பின்ஸ் இருக்கும். அண்ட் தென் எலக்ட்ரான் கன்னு, இது வந்து கண்ட்ரோல் கிரிட் வோல்டேஜுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபோக்கஸிங் சிஸ்டம், இந்த எக்ஸ் டிஃப்ளெக்ட் ஜோன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் அண்ட் தென் ஒய் அண்ட் தென் பாஸ்பரஸ். இப்போ ஒன்ஸ் நம்ம எலக்ட்ரானை இது உள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகி இந்த பாஸ்பரஸ் வந்து ஹீட் ஆகும்போது நம்ம எப்படின்னா இப்படி மாதிரி வந்து வரும்போது அது ஒரு நமக்கு ஸ்க்ரீனாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் கன் இருக்குது. காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. எலக்ட்ரான் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எ சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா, எதுக்காகனா ஹீட்டர் பண்ணுறதுக்காக, அந்த இதுவே ஹீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கேத்தோடு, ஓகேவா, ரெண்டுத்தையும் ஹீட் பண்ண மாதிரி. இந்த எலக்ட்ரான் கிரியேட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம ஊரில் அந்த எலக்ட்ரான்ஸ் கூட பாஸ்பர் வரும்போது தான் நமக்கு வந்து லைட் வந்து தெரியும் சொல்லணும்னு பார்த்தீங்களா. அப்போ இந்த எலக்ட்ரான் மூலமாக தான் நமக்கு என்ன வரும், எலக்ட்ரான்ஸ் வரும். அது வந்து ஸ்ட்ரைட்டனாக ஆகும். விச் ஆர் ஃபோக்கஸ் அண்ட் நேரோ பீம் டைரக்டட் அட் த ஃபேஸ் ஆஃப் த சிஆர்டி. நேராக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், நேரோவாக போயிட்டு நமக்கு அந்த சிஆர்டியில் வந்து நமக்கு வந்து காமிக்கும். இந்த எலக்ட்ரான் கன்னு தான் முக்கியம். இது எதுக்காகனா சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொண்டு வரத்துக்காக தான் இந்த எலக்ட்ரான் கன்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எலக்ட்ரோட் அப்படி இருக்குது. இது வந்து எதுக்குன்னா எலக்ட்ரான் பீமை, தேவையான பீமை வந்து ஆன் பண்ணுறதுக்காகவும் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் சிஸ்டமே. இது வந்து எதுக்காகனா பிக்சர் வந்து கிளியராக தெரியறதுக்காக. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக தெரியணும் இல்லையா, நேரோ பீமாக தெரியும் போது தான் அந்த எலக்ட்ரான்ஸ் மூலிமா நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன பிக்சர் அது உள்ளே இருக்கோ அது கிளியராக தெரியறதுக்காக தான் இந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் நேரோ பீமாக கொண்டு வரத்துக்காக, அந்த எலக்ட்ரான்ஸை நேரோவாக கொண்டு வரத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் யோக் இருக்குது. இதில் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிக்சரில். இது எதுக்காகனா டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் பீம். ஓகேவா, எந்த டைரக்ஷனில் அந்த எலக்ட்ரான் பீம் போகணுன்றதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் அன் எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு which will bend the electron beam and it passes through the area. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட் ஃப்ரீமை க்ரியேட் பண்ணும். அதாவது அந்த எலக்ட்ரான் பீம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை மேக்னெட் ஃபீல்டோ க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இந்த யோக் இஸ் லிங்க்டு டு எ ஸ்வீப்பர் ஸ்கேனர் ஜெனரேட்டர். இந்த யோக்குன்றது இருக்கு இல்லையா, அது எங்கே இப்போ இதுவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒய், இது எஃப் இல்லையா. இந்த யோக் வந்து இப்படி தான் இருக்கும், எப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேன் ஜெனரேட்டர், ஒரு ஸ்கேனர் மாதிரி வரத்துக்காக. இந்த டிஃப்ளெக்ஷன் யோக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் ஜெனரேட்டரை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அது மூலிமா தான் நமக்கு வந்து பிக்சர் ஃபுல்லாக கிளியராக போகிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்க்ரீனு. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம பிக்சரில், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன். ஓகேவா, ஸ்க்ரீன் தெரியறதுக்காக பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்க்ரீனு.
இந்த இன்சைட் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் எவ்ரி சிஆர்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஆர்டிக்கும் அந்த ஃபைனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கும். இந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி எலக்ட்ரான் பீமோடு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் கூட ஹீட் ஆகும் போது அந்த லைட்டு மூலிமா நமக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்க்ரீன் மூலிமா தான் நமக்கு என்ன ஆகும், அந்த பிக்சரோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் ஃபுல்லாக வந்து நமக்கு ப்ரொஜெக்டர் மாதிரி, அதாவது ப்ரொஜெக்டர்னால் தெரியும், அந்த லைட்டு மாதிரி வந்து அந்த பிரதிபலிப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதுதான் பாஸ்பரஸ் கோட்டட் ஸ்க்ரீன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஸ்கேனர், இன்னொரு வந்து ராஸ்டர் ஸ்கேனர்னு சொல்லிட்டு 2 ஸ்கேன் இருக்குது. இந்த 2 ஸ்கேன் மூலிமா தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ ராஸ்டர் ஸ்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எலக்ட்ரான் பீம் வந்து இருக்கும் எல்லா இடத்துலையுமே 1 ரோ அட் எ டைம். ஒவ்வொரு ரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். 1 ரோ அட் எ டைம் எலக்ட்ரான் பீம் ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் வரைக்கும் வரும். இப்போ ஒரு எலக்ட்ரான் பீம் வந்து மூவ்ஸ் அக்ராஸ் ஒரு ரோக்கு போச்சுன்னா அந்த பீம் இன்டென்சிட்டி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும். அப்போ இப்போ ஒரு ரோக்கு இப்படி போகும்போது ஆன் ஆஃப் ஆகி திருப்பி பிம்மம் மாதிரி நமக்கு இப்படியே திரும்பும். அதுதான் இந்த ராஸ்டர் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய பிக்சர் டெஃபினிஷன் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பஃபர் ஆர் ஃப்ரேம் பஃபர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்டென்சிட்டி சேவ் ஆகிருக்கு இல்லையா, அது என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் ஃப்ரம் தி ரெஃப்ரெஷ் பஃபர், அதாவது இந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு படும்போது திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் பெயிண்டட் ஆன் த ஸ்க்ரீன் 1 ரோ அட் எ டைம் ஷோன் இன் த ஃபாலோவிங் இல்லுஸ்ட்ரேஷன். ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்சல் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இல்லை பேர்ல் வந்து சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் பி மூவ் ஆகுதா, ஒவ்வொரு ரோவாக எலக்ட்ரான் பி வந்து மூவ் ஆகுமா, மூவ் ஆனோடனே இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ரெஃப்ரெஷ் பஃபரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகும், தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிடுது, இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு வாண்டே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனு வந்து நமக்கு ஒவ்வொன்றும் ஃபிக்ஸலாக சேவ் ஆகும். இப்போ அட் எ டைம் ஒவ்வொரு ரூபா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அந்த வந்து பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு லைன் இருக்குல்லையே, இதான் ஸ்கேன் லைன், ஸ்கேன் பண்ணுறது. ஓகேவா, ஸ்கேன் லைன் இது வந்து வெர்டிக்கல் ரீட்ரேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஹொரிசான்டல் ரீட்ரேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டர் ஸ்கேன். இப்போ ரேண்டம் ஸ்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேண்டம் ஸ்கேனில் வெக்டார் ஸ்கேனு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாகவே ஸ்க்ரீனில் போடும். அது வந்து எப்படி ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இல்லையா ராஸ்டர் ஸ்கேனில். ஆனால் ரேண்டம் ஸ்கேனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே என்ன ஆகும், ஸ்க்ரீனில் போய் தெரியும், அதே வந்து ட்ரான் ஆகும். இது வந்து எப்படி ஸ்கேனிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அண்ட் தென் டாப் டு பாட்டம் தான், லெஃப்ட் டு ரைட் அண்ட் தென் டாப் டு பாட்டமில் நம்ம ஸ்கேன் ஆகும் ராஸ்டர் ஸ்கேனில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நமக்கு ட்ரா ஆகிடும். இட் இஸ் ஆல்சோ கால் த வெக்டர் டிஸ்பிளே சொல்லலாம், ஸ்டோக் ரைட்டிங் டிஸ்பிளே சொல்லலாம், கேலிகிராஃபிக் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். கொஷின்ஸ் இப்படி இன்டெரக்டாகவும் சில நேரத்தில் கேட்கலாம். 1 மார்க்லலாம் கேட்கும் போது ரேண்டம் ஸ்கேன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டால் வெக்டர் டிஸ்பிளேயும் சொல்லலாம், ஸ்டோக் ரைட்டிங் ஆர் த கேலிகிராஃபிக் டிஸ்பிளேயும் சொல்லலாம். இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் லைன் ட்ராயிங் கமெண்ட்ஸ் மூலிமா ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மெமரியை ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே ஃபைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பெசிஃபைட் ஃபீச்சர் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் எப்படி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா த சிஸ்டம் சைக்கிள்ஸ் த்ரூ த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இன் த டிஸ்பிளே ஃபைல். அந்த டிஸ்பிளே ஃபைல் என்ன ஆகும், இந்த போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அது செட் ஆஃப் கமெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து ட்ராயிங் ஈச் கம்பவுண்ட் லைன் இன் டர்ன். ஓகேவா, ஒவ்வொரு வாட்டியும் அது என்ன பண்ணும், அது வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரேண்டம் ஸ்கேன் பார்த்தோம்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு அது ட்ரா பண்ணிடும். ஒரு செகண்டில் என்ன பண்ணும், 30 to 60 செகண்ட்ஸில் ட்ரா பண்ணிவிடும். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து தெரியணுன்னா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கொண்டு வருது, அப்புறம் இப்படி ஒரு பிக்சர்ஸு, அப்புறம் இப்படி ஒன்று, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கே பார்த்தீங்கன்னா 30 to 60 டைம்ஸில் அது வந்து ட்ரா பண்ணிவிடும். ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், அது ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.